பண்டி, எங்க வீட்ல ஃபோன் பண்ணாங்க பண்டி. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு அப்படியே வர்ற வழியில கடைக்கு போய் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சாண்டி, நீ மட்டும் என்ன தனியாவா போவ? நாங்களும் வரோம், எல்லாம் சேர்ந்தே போலாம். பிங்கி, ரோஸ், அபி, நீங்க 3 பேர் மட்டும் தனியாவா இருப்பீங்க? நீங்களும் வாங்கப்பா. இல்லப்பா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நாங்க இங்கேயே இருக்கோம். ரொம்ப வெயிலா இருக்குல்ல, சைக்கிள் ரொம்ப நேரம் ஓட்ட முடியாதுப்பா. அதுவும் கரெக்ட் தான். சரி, நீங்க இருங்க, நாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோம். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு தானே போறோம். பண்டி, நில்லுங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. எனக்கு அவங்க வீட்டுக்கு வழி தெரியாதுப்பா. ஸ்லோவா போங்க, அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டே போங்கப்பா. இங்க பக்கத்துல தான் எங்க பாட்டி வீடு இருக்கு. என்ன இந்த லாரிக்காரன் கண்ணு முன்னு தெரியாம வந்துட்டு இருக்கான்? எதுக்கும் நம்ம ஓரமாவே நிப்போம். இவன் வர்றத பார்த்தா நமக்கு பயமா இருக்கே. அம்மா, நான்சி, பண்டி 2 பேரும் ஓரமா நில்லுங்க, ஒரு லாரி ஒன்னு வருது. என்ன அவன் அப்படி ஓட்டிட்டு வர்றான்? அவன் வர்றத பார்த்தா எனக்கு என்னமோ அவன் இடிச்சிருவானோன்னு தோணுது. ஓரமா நில்லுங்க. அம்மா, அச்சச்சோ, இந்த லாரிக்காரன் பண்டியை இடிச்சிட்டான். சாண்டி, வா போய் பார்க்கலாம். பண்டி, பண்டி, என்னாச்சுடா உனக்கு? பண்டி, எந்திரிடா மேல. அந்த லாரிக்காரனை பார்த்தப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. பண்டி, எந்திரி பண்டி மேல. பண்டி பேசவே மாட்டேங்கிறான். சாண்டி, அச்சச்சோ, என்னாச்சுன்னு தெரியலையே. பக்கத்துல வேற யாருமே இல்லையே. நான்சி, அங்க பாரு, ஒரு பைக் வருது. என்னாச்சுமா? எப்படி இந்த பையனுக்கு அடிபட்டுச்சு? என்னாச்சு? அங்கிள், நாங்க இந்த வழியா வந்துட்டு இருந்தோம் அங்கிள். ஒரு லாரிக்காரன் தான் அங்கிள் கண்ணு முன்னு தெரியாம வந்து இடிச்சிட்டு போயிட்டான். வண்டி கீழே விழுந்து மயக்கமாயிட்டான் அங்கிள். நானும் அந்த லாரி வரதை பார்த்தமா, எனக்கு என்னமோ அந்த லாரியில பிரேக் பிடிக்கலையோன்னு தோணுச்சு. அதுக்குள்ள இங்க வந்து இடிச்சிட்டானா? சரி இருமா, ஆம்புலன்ஸ் கால் பண்ற உடனே. சீக்கிரமா கால் பண்ணுங்க அங்கிள். வண்டி அடிபட்டதுல இருந்து எதுவுமே பேசல அங்கிள். ஹே நான்சி, இது பண்டி தானே? பண்டிக்கு என்னாச்சு? நான்சி, இங்க பாரு, ரோஸோட அப்பா வந்துட்டாரு. அங்கிள், நம்ம பண்டிக்கு அடிபட்டுருச்சு அங்கிள். ஒரு லாரிக்காரன் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான் அங்கிள். பண்டி மயக்கமாயிட்டா, எதுவுமே பேச மாட்டேங்கிறான் அங்கிள். ஓகே, பயப்படாதீங்க. பார்த்தா சின்ன அடி மாதிரி தான் தெரியுது. நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பண்டியை கூட்டிட்டு போயிடலாம். அம்மா, வலி தாங்க முடியலையே. பண்டி, உனக்கு சின்ன அடி தான், பயப்படாத. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறேன். நல்ல வேலை நான்சி, ரோஸோட அப்பா வந்தாரு கரெக்டான டைம்ல. இல்லாட்டி என்ன இருக்குன்னே தெரியல. அங்கிள், நான் முன்னாடி ஏறிக்கிறேன் அங்கிள். நான்சி, சீக்கிரம் வா நான்சி, பின்னாடி ஏறிக்கோ. கடவுளே, பண்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது. பண்டி சீக்கிரமா எந்திரிச்சு பேசிரணும். சார், நீங்க பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. நான் அந்த லாரிக்காரனை பிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு மேலே அவன் போய் மறுபடியும் நிறைய பேர் இடிச்சிடக்கூடாது இல்லையா? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அந்த வண்டியை பிடிக்க முடியுமான்னு பாருங்க, இல்லாட்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் கிளாசிக் மினி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகிறேன். எங்க அந்த லாரியவே காணோம்? ஒருவேளை எஸ்கேப் ஆயிட்டானோ? பண்டி, இப்போ எப்படி இருக்கு பண்டி? எங்க வலிக்குது பண்டி? ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க? நான்சி, எனக்கு கால்ல தான் ரொம்ப வலிக்குது நான்சி. ஐயோ, இங்க யாரோ விழுந்து கிடக்குறாங்க. மேடம், என்னாச்சு மேடம் உங்களுக்கு? நீங்க எப்படி இங்க விழுந்து கிடக்குறீங்க? சார், இந்த வழியா ஒரு லாரி வந்துச்சு சார். அவன் தான் கண்ணு முன்னு தெரியாம இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான் சார். அப்படிதான் நான் விழுந்தேன். உங்களே அந்த லாரிக்காரன் தான் இடிச்சிருக்கானா? இது எத்தனை பேர்த்த இடிக்க போறான்னு தெரியலையே. மேடம், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ற, வெயிட் பண்ணுங்க. இல்லை சார், எனக்கு ஒரு சின்ன அடிதான் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆம்புலன்ஸ் எல்லாம் வேண்டாம், நானே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவேன் சார். சரி மேடம், பார்த்து நிதானமா எந்திரிங்க. மேடம், நான் இமீடியட்டாக போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க மேடம். நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஏய், நீ இங்கே தான் போயிட்டு இருக்கியாடா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டி ரோஜா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ, பாய்.